தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/3/2023 திங்கட்கிழமை. அனுசம் நட்சத்திரம் பின்னிரவு 5:14 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் நம்மளுடைய உடம்பை படைத்திருக்காருல, எவ்வளவு அற்புதமான இந்த உடம்பை படைத்திருக்காருன்னு பாருங்க. ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அந்த விகிதத்தில் வச்சிருக்காரு. யாராலையுமே இப்படி திட்டமிட்டு செய்ய முடியாது. எந்த என்ஜினியர்களாலும் இதை உருவாக்க முடியாது. தலையில முடி ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த முடி கருப்பாகவும் வச்சிருக்கிறாரு. கருப்பு என்பது அந்த ஹீட்டா இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை இழுக்கக்கூடிய ஆற்றல். அதுக்கு தான் குடைகள்லாம் கருப்புல வைப்பாங்க. அதனால தலையில நிறைய உஷ்ணம் வந்துச்சு அப்படின்னா உள்ள மூளை அதில் பாதிக்கக்கூடும், தலை பாதிக்கக்கூடும். அதனால பாதிக்காம இருக்கணும்னா தலைக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்காகத்தான் முடி வளர்க்குற மாதிரி வச்சாங்க. கடைசி வர முடியும், நகமும் வளரும். சரி, முதல்ல கண்ணு இருக்கு. கண்ணுக்கு அடுத்து மூக்கு கீழே, அதுக்கு அடுத்தது வாய் வச்சு படைச்சிருக்கிறாரு. இது எதனால நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? கண்ணால நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம். சில பேர் எடுத்த உடனே ஒரு சாப்பிட்ற பொருள் இருந்துச்சு அப்படின்னா சின்ன பிள்ளை அப்படி எடுத்து டக்குன்னு சாப்பிடப்படும். ஆனால் அந்த பொருள் கெட்டு போய் இருக்கலாம். அது வாங்கி பல நாளாகி இருக்கலாம், பூஞ்சை பூத்திருக்கும். அது சாப்பிட்டு பிடிச்சி அப்படின்னா வயிற்று கோளாறுகள்லாம் வந்துடும். திரும்ப ஜீரண கருவிகள்லாம் பழுதாகி வைத்தியம் பார்க்குற மாதிரி போயிடும். அதனால யோசிச்சு இது எக்ஸ்பைரி டேட் இருக்கா, இது நல்லது தானா அப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிடணும். அந்த ஆற்றல் சின்ன குழந்தைகளுக்கு இருக்காது, கீழே இருக்கிறதுகளை எடுத்து டக்குன்னு சாப்பிடப்படும். ஆனால் இறைவன் படைப்பில் இந்த அங்கங்கள் வருஷப்படுத்தி வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல கண்ணு. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் இருக்கு ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அல்லது உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. கண்ணால் அந்த பொருளை பார்க்குறோம். பார்த்த பிறகு மூக்குக்கிட்ட கொண்டுக்கிட்டு வரணும். அந்த சுவாசிச்சா கெட்டு போனதாக இருந்தால் அதுக்கு ஒரு வாடை வரும், நல்லா இருந்தால் அதுக்கு ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை பார்க்குறோம். அதுக்கு பின்னால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாய்க்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட்றோம். ஆக கண்ணுக்கு அடுத்து மூக்கு, மூக்குக்கு அடுத்தது வாய். இப்படி அந்த கருவிகள் எல்லாம் வரிசைக்கு அவர் இறைவன் படைச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் இறைவன். அதனால தான் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இறை சக்தி நம்ம உடம்பை படைச்சிருக்கு. இந்த உடம்புல எவ்வளவோ இந்த எல்லா அங்கங்கள்லையும் கோளாறுகள் சில பேருக்கு வருது. ஒவ்வொரு அங்கங்களில் சில அதுக்கு தனித்தனி வைத்தியங்கள் பார்க்குறாங்க மருத்துவர்கள். கண்ணுக்கு கண் ஆஸ்பத்திரின்னு ஒன்றுக்கு கண் சம்மந்தப்பட்டது, வயிற்றுக்கு அதுக்கு தகுந்தது. அதே மாதிரி பிள்ளை பிறக்கிறதுக்கு டிஜிஓன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு உள்ள நிபுணர்கள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த இதுக்கு ஆலயங்களும் இருக்கிறதுங்கிறத இப்போ சொல்ல வர்றேன். பரிகார ஸ்தலங்கள். எந்த அங்கத்தில் உங்களுக்கு குறை இருக்கிறதோ அந்த அங்கத்திற்கேற்ற ஆலயங்கள்னு சொல்லி சில இது இருக்குது. அது குணமாக்கக்கூடிய அருள் தரக்கூடிய தெய்வங்கள் அங்கே இருக்கா. அதை போய் கும்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குற மருத்துவம் பலன் கொடுக்கும். இப்போ இருதய தொல்லை வருதுன்னா இருதயாலீஸ்வரர்னு இருக்கார். திருநிந்தவூருங்கிற ஊரில் பூதலார் நாயனார் வழிபட்ட ஊர். அந்த இடத்துல திருநிந்த ஊரில் இருதயாலீஸ்வரர்னு இருக்கார். இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி வந்தவர்கள் எல்லாம் முதல்ல அதை போய் கும்பிட்டு வந்தாலோ அல்லது போக இயல்லைன்னா வீட்டில் நினைச்சு கும்பிடலாம். நீங்கள் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு யூடியூப்பில் போட்டு இருதயாலீஸ்வரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதையே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட கும்பிடலாம். மிக கருவிகள் விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறிடுச்சு. அங்கே போக முடிஞ்சால் போகலாம். உறவினர்கள் இருந்தால் அங்கே அவங்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு வைக்க சொல்லலாம். அதற்கு பிறகு நீங்கள் காட்டக்கூடிய அந்த மருத்துவம் பலன் கொடுக்கும். அது மாதிரி முடிமுளைக்கலை. ரொம்ப பேருக்கு தலைமுடி குறைச்சலாக இருக்குது, முடிமுளைக்கலைங்கிறாங்க. குடுமியானமலைன்னு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க குடுமியானமலை. தெய்வத்துக்கே குடுமி இருக்கா அந்த சிவனுக்கு. அது ஒரு அற்புதமான கலை. இப்படி கண்ணுக்கென்று ஒரு ஊர் இருக்குது, கண்ணுக்கென்று ஒரு ஆலயம், காதுக்கென்று ஒரு ஆலயம், கால்களுக்கென்று ஒரு ஆலயம், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்து எந்த அங்கங்களில் உங்களுக்கு குறைபாடு இருக்கிறதோ அந்த அங்கங்களுக்குரிய அந்த குறைபாடுகள் அகலுவதற்கு அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற மருத்துவமும் கை கொடுக்கும், ஆன்மீகமும் கை கொடுக்கும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, காரியங்கள் கைகூட கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். காரணம் சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது நீங்கள் சிந்தித்த காரியங்கள் செயல்படாது. கவலை என்ற 3 எழுத்து உங்களோடு குடிகொள்ளும். நிதானம் உங்களுக்கு தேவை. உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். இந்த நாளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வியக்கும் தகவல் வீடு சேரலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நேர்மைக்கு பரிசு கிடைக்கப் போகின்றது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வீடு வாங்குவது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டினால் அது கைகூடலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த யோக நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
சனி விலகப் போகிறது. சனி வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில நாட்களிலே கும்பராசிக்கு செல்லப் போகின்றார். அங்கு சில மாதங்களிலிருந்து மீண்டும் மகரத்துக்கு வந்து மீண்டும் கும்பத்துக்கு செல்கிறார். எனவே இந்த சனி கும்பத்துக்கு செல்வதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாகவே ஓரளவேனும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறும் வாய்ப்பு, இழந்த பதவியை மீண்டும் பெறும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வரவேண்டிய ஒரு உத்தியோக உயர்வு தடை இருந்தால் அது இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கூட உதவலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் அதன் பார்வை 2இல் பதிவதால் தேவையான நேரத்திற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஸ்தம்பித்திருந்த தொழில் இப்பொழுது கொஞ்சம் வெற்றி நடை போடலாம். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்தில் கூட இதுவரை ஏற்பட்ட வீண் விவகாரங்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கிழமை திங்கள் என்பதால் சிவாலய வழிபாடு சென்று சிவனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. அந்த புதன் அஸ்தங்கத்தில் இருக்கின்றார். அவரோடு கூட குரு சுக்கிர சேர்க்கை இருக்கின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்கின்ற நாள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். பயணங்களாலும் பலன் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். வருமானம் 2 மடங்காக உயரலாம். பெண் வழியில் வந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படுகின்ற நாள். மாற்றங்கள் உத்தியோகத்திலும் வரலாம், இல்லத்திலும் வரலாம். வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். குடியிருக்க விட்டால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். இந்த வீட்டை விட்டு மாறிவிடுவோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களின் தொல்லையும் அதிகரிக்கிறது. மேலதிகாரிகளின் கிடுபிடியும் கூடுதலாக இருக்கிறது. நாம் இதை விட்டு வேறு வேலைக்கு சென்றால் என்ன, அல்லது சொந்தமாக செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் கூட வந்து வந்து திரும்பிச் சென்றது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வரலாம். குறு பார்வை இருப்பதால் கல்யாணம், பெற்றோர்களின் மணி விழாக்கள், பிள்ளைகளின் காதுகுத்து விழாக்கள் போன்றவைகளுக்கெல்லாம் எடுக்கும் முயற்சிகள் இன்று கைகூடலாம். விலை இயந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, 3இலே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசு வழி ஆதரவோடு எடுத்த காரியங்களை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். 2இல் சனி இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் இன்று திட்டமிட்டபடி நடைபெறும். காரிய வெற்றிக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 2இலே சூரியன், அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் புதன். எனவே உங்களுக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் ஏற்படும். இதுவரை இருந்த தடைக்கற்கள் விலகப் போகின்றது. சனி கும்பத்துக்கு செல்வதற்கு ஆயத்தம் செய்வதால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்களால் பலன் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நேரம் இது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. எனவே நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சகோதர வர்க்கத்தினர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். தொழிலில் கூட கிளைத்தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். கூட்டுக்கிரக யோகம் இருக்கிறது. புதனும் இருக்கிறது, குருவும் இருக்கிறது, சுக்கிரனும் இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 3க்கு அதிபதி உச்சம் பெற்றால் வழக்குகள் சாதகமாக அமையும். உங்களுடைய வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நோய் அகன்று நிம்மதி கொடுக்கலாம். மாற்று வைத்தியம் உங்கள் மனக்கலக்கத்தை அகற்றும். 2 ராகு இருப்பதால் பணப்புழக்கமும் சிறப்பாகவே இருக்கின்றது. எனவே கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.